சிவலிங்கத்தோட தலையில வெட்டுக்காயம். அதிலிருந்து ரத்தம் பீறிட்டு வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அப்படி ஒரு அதிசயம் நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே நடந்திருக்கு. ஒரு மன்னர் அவர் கையாலேயே இறைவனை வெட்டினாரா? ஐயோ, நினைக்கும் போதே நெஞ்சம் பதபதைக்குதே. பல்லவ மன்னர்கள் காலத்துல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது? அந்த சிவலிங்கத்தோட தலையில இருக்கிற காயம் இப்ப எப்படி இருக்கு? மாசிலாமணீஸ்வரர்னு பெயர் வர என்ன காரணம்? அந்த வரலாற தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முன்னொரு காலத்துல சென்னைக்கு வடக்கே இருக்கிற திருமுல்லை வாயில் பகுதி முழுக்க வாசனை மிகுந்த முல்லைப்பூக்கள் நிறைந்த அடர்ந்த காடா இருந்துச்சாம். அப்போ தொண்டை மண்டலத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தொண்டைமான் மன்னர் குறும்பர்கள் என்கிற எதிரிகளை அடக்கிறதுக்காக போருக்கு புறப்பட்டார். மன்னருடைய படைகள் முல்லைக்காட்டு வழியா போயிட்டு இருந்தப்போ திடீர்னு மன்னருடைய யானை நகர முடியாம அப்படியே நின்னுடுச்சு. என்னடா இதுன்னு பார்த்தா அடர்ந்த முல்லை கொடிகள் யானையோட கால்களை இறுக்கமா சுற்றியிருக்கு. வழி ஏற்படுத்தணுங்கிற அவசரத்துல மன்னர் தன்னோட கூர்மையான வாளை எடுத்தார். சடக்குன்னு அந்த முல்லை கொடிகளை ஓங்கி வெட்டினார். அடுத்த நொடி மன்னர் எதிர்பார்க்காத அந்த பயங்கரமான சம்பவம் நடந்தது. கொடிகளை வெட்டின இடத்துல இருந்து செக்க சிவந்த ரத்தம் பீரிட்டு வர ஆரம்பிச்சுது. இத பார்த்த மன்னர் நடுங்கி போயிட்டார். ஐயோ, செடிகளிலிருந்து ரத்தம் வருமா அப்படின்னு பதறி போய் அந்த முல்லை கொடிகளை விலக்கி பார்த்தார். அங்க மண்ணுக்கு அடியில ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருப்பதையும் தன்னோட வாழ் இறைவனோட தலையில பட்டு ரத்தம் வழிவதையும் பார்த்து மன்னர் நிலை கொலைஞ்சு போயிட்டார். தெரியாம இறைவனையே வெட்டிட்டேனே, எனக்கு இனி விமோசனமே கிடையாதான்னு மன்னர் அழுது புலம்புனார். தற்கொலை செய்து கொள்ளவும் துணிந்தார். அப்போ இறைவன் ரிஷப வாகனத்துல காட்சி தந்து, மன்னனே கவலைப்படாத, என்னை வெட்டினாலும் நான் மாசிலாத மணி, அதாவது குற்றமற்றவன், என் மீது காயம் பட்டாலும் நான் உனக்கு துணையாயிருப்பேன்னு அருளாசி வழங்கினார். அதனாலதான் இறைவனுக்கு மாசிலாமணீஸ்வரர்னு அழகான பெயர் வந்தது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துற விதமா இன்றும் அந்த சிவலிங்கத்தோட தலையில அந்த வெட்டுக்காயம் இருக்கு. அந்த காயம் ஆறுவதற்காக வருஷம் முழுக்க இறைவனுக்கு சந்தனக்காப்பு மட்டும்தான் சாத்தப்படுது. தலையில தண்ணீரால் அபிஷேகம் செய்யறதே கிடையாது. எவ்வளவு பெரிய மன்னராயிருந்தாலும் பக்திக்கும் அன்புக்கும் இறைவன் கட்டுப்படுவார்ங்கிறதுக்கு இந்த கோவிலே ஒரு சாட்சி. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா திருமுல்லை வாயில் போய் அந்த காயப்பட்ட சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சரி, அடுத்த வீடியோல இதைவிட ஒரு மர்மமான கோவிலை பத்தி பார்க்க போறோம். நிழலே விழாத கோபுரம், கல் தூணில் இசை வரும் அதிசயம். அது எந்த கோவில்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.